ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குழம்பும் குடல் ஃப்ரையும். இந்த ரெண்டு ரெசிபியுமே எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரீஜா சமையல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போது நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குடலுமே நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். குடலுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு குடலை வேக வச்சு எடுத்துக்கலாம். குடல் வேக வச்சு எடுத்த பிறகு நம்ம தாளித்து விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அதில் குடலை சேர்த்துருக்கேன். இதோட இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் நான் கூட போட்டு வேக வைக்க போகிறேன். அப்போதே அந்த குடலுக்குள்ளே எல்லாம் உப்பு போய் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ குடல் வேகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். குடல் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிரும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி வச்சு இது ஒரு 7 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து மட்டன் குழம்பு வைக்கிறதுக்காக மிக்சியில் நான் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட ஒரு தக்காளி, ஒரு மூடி தேங்காவோட பாதி எடுத்திருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கும் போது தண்ணி ஊற்றக்கூடாது. தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கிறனால தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இதில் இப்போது கறிவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம இது பச்சையாக அரைச்சிருக்கிறனால இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். பச்சை வாடை இல்லாத வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் எப்போதுமே சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி மெத்தேட் தான் வைக்கிறது. கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது நான் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலாவுமே நான் இதுக்கு சேர்க்கலை. மசாலா சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் நான் தனியாக வேக போடவே இல்லை, மசாலாவோட சேர்த்து தான் வேக போட போகிறேன். எப்போதுமே நான் மட்டன் வைக்கும்போது இப்படி தான் செய்கிறேன். தனியாக வேக வச்சு சேர்க்கறது இல்லை, மசாலாவோடவே சேர்த்து ஒரு 4-5 விசில் விட்டானாலே நம்மளுக்கு மட்டன் நல்லா வெந்து வந்துடும். மட்டன் சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கிற கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு, அதனால தான் தண்ணியை சேர்க்கிற கிளிப்பு மட்டும்தான் இருக்குது. உப்பையும் நான் கூட சேர்த்துட்டேன். குக்கர் மூடி வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது குட்டி ஆட்டோட கறியினால் 5 விசில்லே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். மட்டன் வேகிறதுக்குள்ளேயும் நம்ம குடலை தாளிச்சிக்கலாம். குடல் ஒரு 7 விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். குடல் தாளிக்கிறதுக்காக ஆயில், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த உடனேயும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்தால் தான் நம்மளுக்கு குடல் ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம குடல் வேக போடும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தேன், அதனால் இதில் 1 ஸ்பூன் மட்டும் அளவாக சேர்த்துக்கலாம்.
அடுத்து இதில் ஒரு தக்காளியை சேர்த்துருக்கேன். நான் ஒரு பெரிய தக்காளியாக ஒரு பழமாக சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 கூட சேர்த்துக்கோங்க. புளிப்பில்லாத தக்காளியை பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்த உடனேயும் இதில் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வந்தாலே நம்மளுக்கு குழம்புனாலும் ஃப்ரைனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எந்த குழம்புனாலும் நம்ம மசாலா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, பச்சை வாடை இல்லாமல் இருக்கணும். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற குடல் இதோட சேர்த்துக்கலாம். குடல் வேக வச்சு அந்த தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி இதிலெல்லாம் சேர்ந்து இதில் நல்லா வற்றி வரும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் லோ ஃப்ளேமில் விட்டே குக் பண்ண போகிறேன். நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தண்ணியெல்லாம் வற்றி ஃப்ரை இங்கே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னெல்லாம் ஃபீட்பேக் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இல்லை சுருள வதங்கி வந்தோடனே அதில் இருந்த எண்ணெய் எல்லாமே நம்மளுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக புதினா மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்மளோட மட்டன் குழம்புமே இங்கே ரெடி ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல கமன்னு வாடையோட மட்டன் குழம்பும் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மட்டன் குழம்புனா நம்ம சீக்கிரமே வச்சிடலாம். லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு புதினாவை மட்டும் சேர்த்துக்கோங்க. மட்டன் குழம்பும் குடல் ஃப்ரையும் இன்றைக்கி பரோட்டாவோட சேர்த்து சாப்பிட போகிறேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸுக்குமே இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.